ஓம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஆடும் பரிவேல் தனிச்சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. முருகனை பற்றி பாடிக்கொண்டே இருக்கலாம்ங்க. முருகப்பெருமான் கிட்ட நம்ம கேட்கிறதே உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய அருள் எப்பவுமே எனக்கு வேணும். உன்னுடைய நினைவு நீங்காமல் என் மனதில் நிரந்தரமாக இருக்கணும் முருகப்பெருமானே அப்படிங்கிறத தான் அருணகிரிநாதர் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. தினமும் நம்ம இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்குன்னு நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் திருப்புகழ் அப்படின்னாவே மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழ்கிறது. திருப்புகழ் அப்படிங்கிறதுல அத்தனை விதமான துன்பத்தை தீர்க்கக்கூடியது. முருகனுடைய ஒவ்வொரு பாடலுமே நம் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது. ஒரு 4 நாளைக்கு முருகப்பெருமானுடைய பாட்டை பாடிட்டு நம்ம துன்பம் தீரலை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா எப்படிங்க தீரும்? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். நமக்கு இந்த துறையில் நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம வேலைக்கு போகிற பக்கம் நல்ல பேரும் புகழும் வாங்கணும், நம்ம செய்கிற தொழிலில் நம்ம பேரும் புகழும் வாங்கணும். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருப்புகழ் அப்படின்னே இந்த திருப்புகழை சொல்லலாம். இந்த திருப்புகழ் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால், ஏன்னா இந்த பாடல்லையே நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்க சொல்லி அருணகிரிநாதர் வேண்டி பாடின பாடல். இந்த பாடலே எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது. இந்த பாடலை சொல்லி நம்ம பாடுறப்ப நிச்சயமாக இழந்த செல்வம், இதனால் வரை கிடைக்காத செல்வம், சரிந்த புகழ், அதாவது நமக்கு இதனால் வரைக்கும் பேரும் புகழ் அப்படிங்கிறதே இல்லை, நான் ஒரு மனுஷனாக அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறவங்களுக்கும் கூடி இந்த பாடல் சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் முருகப்பெருமான் நம்மளை நிறுத்துவாருங்க. எடுத்தோம் அப்படிங்கிறப்ப எதுவுமே நமக்கு நடக்காது. நம்ம உழைப்பை போடணும். முருகப்பெருமானை இடைவிடாது வழிபாடு செஞ்சுட்டு இருக்கணும். 4 நாளைக்கு நம்ம திருப்புகழ் சொல்லிட்டு 4வது நாள் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யணும். பழனிமலை திருப்புகழ் அற்புதமான திருப்புகழ்ங்க. வாங்க திருப்புகழை பார்க்கலாம். அதன் பின்பு அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே ஜனித்த, சடக சடமூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க உருவேனோ, தமியன் மிடியால் மயக்க உருவேனோ. கருணை புரியாதிருப்ப தென குறை வேலை செப்பு, கருணை புரியாதிருப்ப தென குறை வேலை செப்பு. கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே, கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலகச்சை, கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலகச்சை. கமலு மனம் மார்கடப்ப அணிவோனே, கமலு மனம் மார்கடப்ப அணிவோனே. தருணமிதையாமிகுந்த கணமதுரு நீல் சௌக்கிய, தருணமிதையாமிகுந்த கணமதுரு நீல் சௌக்கிய. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. தகைமை சிவஞான முக்தி பரகதி நீ கொடுத்து, தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா, உதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா. அருணதல பாத பத்மம் அதுனித மே
அருணதலபாதபத்மம் அதுனிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை மீதுதித்த, அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் முருகோனே, அழகு திருவேரகத்தின் முருகோனே. இந்த பாடலுக்கான விளக்கம்: முருகப்பெருமானுடைய தாமரை மலர் போன்ற அற்புதமான அந்த பாதங்களை நான் தினம்தோறும் வழிபாடு செய்ய தெரியாத முட்டாளாக இருக்கிற, அடிமூடனாக இருக்கிற, நிறைய பெரும் பாவமும் குற்றமும் செய்த மூடனாக இருக்கிற எனக்கு அரை நிமிஷ நேரம் கூடி தவம் செய்ய தெரியாத, தியான தவம் செய்ய தெரியாத முட்டாள் நான். என்னை பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு தொழிலாக கொண்டு பிறந்துட்டேன் இந்த உலகத்தில். நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன கர்மத்தால் இந்த உலகத்தில் ஜனித்தேன் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நான் இத்தனை வறுமையால் கஷ்டப்படக்கூடாது முருகா, இத்தனை துன்பங்களுக்காக நான் ஆளாகக்கூடாது, இத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து வரக்கூடாது. இதிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா முருகப்பெருமானே? கைலை மலையில் வீட்டிற்கும் சிவபெருமான் பெற்ற தவ புதல்வனே, இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ என்னை காப்பாற்ற மாட்டாயா? தயவு செய்து கருணை பிரிந்து எனக்கு மிகுந்த செல்வமும் நீள் ஆரோக்கியமும் நல்ல பெரும் வாழ்வும் சகலவிதமான 16 விதமான செல்வங்களும் பேரும் புகழும் கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை மீதுதித்த, அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவோரகத்தின் முருகோனே, அழகு திருவேரகத்தின் முருகோனே. பழனிமலையில் வீட்டிருக்க முருகப்பெருமானே, அதிசயங்கள் நிறைந்த பழனிமலையில் வீட்டிருப்பவனே, எனக்கான கருணையை காட்டு, தயவு செய்து காட்டு முருகா அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான அற்புதமான விளக்கமுங்க. இந்த பாடல் சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு சகல விதமான செல்வாக்கும் பெரும் வாழ்வும் பேரும் புகழும் கிடைக்கும். முருகப்பெருமானை நம்பி நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்வு மேம்படுங்க. அவரை நம்ம இறுக புற்றிக்கணும். அவரே நம்மளை விட்டாலும் நம்ம அவரை விடவே கூடாது. நம்ம அவரை இறுக பற்றி நம்ம, நீ தான் எனக்கு கதி, உன்னை விட்டால் எனக்கு கதியே இல்லை, நீ பார்த்து எனக்கு என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் காலை இறுக பற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஞானம் மோட்சம் இவை அனைத்தையுமே இந்த பாடலில் கேட்டிருக்கார் அருணகிரிநாதர். இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்தால் நிச்சயமாக இவை அனைத்தும் நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் ஓம் த்ரீம் சரவணபவா என்ற மந்திரத்தை டைப் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.